السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மையத்தை அடக்கம் செய்ததற்கு பின்னாலே கபருக்கு மேலே சில செடிகளை ஊன்றுவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு காரணம், அந்த செடிகள் தஸ்பீஹ் செய்கின்றன. அந்த செடிகளுடைய தஸ்பீஹின் மூலமாக உள்ளே இருக்கிற மையத்தின் வேதனை குறைக்கப்படுகிறது என்பதால் தான் அதை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அறிவிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு ஓரிடம் செல்கிறார்கள். அங்கே 2 கபர்களை பார்க்கிறார்கள். 2 கபருக்குள்ளே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுவதின் சப்தத்தை கேட்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய பிரத்யேகமான சிறப்பு, அல்லாஹ் முஅஜிஸா என்று கூறுவோம். அந்த சப்தத்தை கேட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அருமை தோழர்களே, இங்கே இருக்கிற 2 கபருக்குள்ளே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். மிகப்பெரிய பாவம் என்பதால் அல்ல, ஆனாலும் பெரிய பாவத்தை போன்றதுதான். 2 ஒருவர் மக்களுக்கு மத்தியிலே கோல் சொல்லிக் கொண்டிருந்தால் ஆகவே வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருவரோ சிறுநீர் கழித்தால் சரியாக சுத்தம் செய்ய மாட்டார், ஆகவே அதற்காக வேதனை செய்யப்படுகிறார். இதை கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரித்த மரத்தின் மட்டையை கொண்டு வாங்க. கொண்டு வரப்பட்டதை 2ஆக உடைச்சாங்க. 2 துண்டுகளையும் 2 கபர்களின் மேலே ஊற்றினார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, லிமா ஃபஅல்த ஹாதா யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த மாதிரி செய்றீங்க நீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 துண்டுகளும் பேரித்த மரத்தின் துண்டுகளும் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் 2 கபருக்குள்ளே இருப்பவருடைய வேதனை குறைக்கப்படுகிறது. யுஹஃபஃபு அன்ஹுமா மாலம் யைபஸா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் அந்த மட்டை தஸ்பீஹ் செய்கிறது. ஏன் காயாமல் இருக்காமல்லாம்? அதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். பொதுவா ஒரு மட்டை காட்டிட்டா உயிர் போச்சு, அது பிறகு துளிர்க்காதுல. ஒரு கம்பையை ஊற்றணும், ஈரமா இருந்தா தண்ணி ஊற்றினா துளிர்க்கும், வளரும். அதே இடத்துல காஞ்ச கம்பா இருந்தாக்கா அது வளராது. அப்ப ஈரமா இருக்குன்னு சொன்னா உயிரோடு இருக்கிறது. அந்த உயிரோடு இருக்கிறவருடைய தஸ்பீஹின் பரக்கத்தால் உள்ளே இருப்பவருக்கு நன்மை கிட்டுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதன் அடிப்படையிலே தான் கபருக்கு மேலே இன்றைக்கு செடிகள்லாம் ஊட்டப்படுகிறது. கபருக்கு மேலே பூக்கள் போடப்படுவதும் அப்படித்தான். ஏன்னா மற்றதாங்கிறது இல்லை, தஸ்பீஹ்ன்றா எல்லா பொருளும் தஸ்பீஹ் செய்து துஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இறைவன் குர்ஆனில் சொன்னான், வானம் பூமி இவற்றில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து. அப்ப மலர் மாலையை போடுறோம், பூக்களை போடுறோம், அதுவும் தஸ்பீஹ் செய்து அதன் மூலமாக கபருக்குள்ளே இருப்பவர்களுக்கு பலன் கிட்டுகிறது. இப்ப கேட்கலாம், வலிமாருடைய கபருக்கு மேல நம்ம பூமியா போடணும், அது பாவம் செஞ்சவங்களுக்கு வேதனை, அந்த வேதனை குறைக்கப்படுது, போடுறது சரிதான். வலிமார்கள் தான் நல்லவர்கள் ஆயிட்டேன், அவங்களுக்கு ஏன் போடணும்னு சொன்னா தஸ்பீஹ் செய்யறது அல்லவா? தஸ்பீஹ் மூலமாக 2 வகையான நன்மைகள் கிடைக்கும். ஒன்று பாவம் அழிக்கப்படும், இன்னொன்று தரஜா உயர்த்தப்படும். எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். இப்ப நீங்க பள்ளிவாசல் வீட்டிலிருந்து வந்தீங்க, ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் நடைபோடுகின்ற போது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது என்றார்கள். அதன் அடிப்படையிலே பாவிகளாக இருந்தால் அந்த பொருளின் தஸ்பீஹின் காரணத்தினாலே வேதனை குறைக்கப்படுகிறது. நல்லவர்களாக இருந்தால், சாலிஹ்களாக இருந்தால், இறை நேசர்களாக இருந்தால் அந்த தஸ்பீஹின் மூலமாக தரஜா உயர்த்தப்படுகிறது. ஆகவேதான் பூக்கள் போடப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னொன்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யுஸ்தஹப்பு அன் யுக்ரஅ இன்தல் கபர் ஷையும் மினல் குர்ஆன்.
கபருக்கு அருகிலே குர்ஆனின் சில பகுதியாவது ஓடுவது விரும்பத்தக்கது. அதே நேரத்தில் குர்ஆன் முழுவதையும் ஓதினால் கான ஹஸனன், அது மிகவும் அழகானது என்கிறார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த ஒரு கூற்றை ஏன் தெரியுமா சொன்னாங்க? இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் அந்த பேரித்தமரம் மட்டை தஸ்பீஹ் செய்து அதன் மூலம் கபருக்குள்ள இருப்பவருக்கு பலன் கிடைக்குது. இந்த சப்ஜெக்ட் தான். அந்த பேரித்தமரம் மட்டையுடைய தஸ்பீஹின் மூலமாகவே கபருக்குள்ள இருப்பவருக்கு நன்மை கிடைக்கிறது என்றால் நாம் செய்கிற தஸ்பீஹுக்கு நிச்சயம் கிடைக்கல. ஏன்னா படைப்பினங்களில் சிறந்தவன் மனிதன் தானே. அந்த மட்டையின் தஸ்பீஹுக்கு இவ்வளவு ஆற்றல் என்றால் படைப்பினங்களில் சிறந்தவனான மனிதன் செய்கின்ற தஸ்பீஹுக்கு நிச்சயம் நன்மை உண்டு. சரி, குர்ஆன் எப்படி வருது அப்படின்னு கேட்டா இதையும் நாம ஷாஃபிஈ தான் சொல்றாங்க. தஸ்பீஹை விடவும் உயர்ந்தது குர்ஆன் ஓதுவது தானே. அஃதலு திக்ரி கிராஅத்துல் குர்ஆன், திக்ரிலே சிறந்தது குர்ஆனை ஓதுவது. தஸ்பீஹின் மூலமாகவே நன்மை என்றால் சிறந்த திக்ராக இருக்கக்கூடிய குர்ஆனை ஓதுனா நிச்சயம் நன்மை தானே. ஆகவே தான் குர்ஆனை சிறந்தா ஓதுங்க. காரணம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா மாத்த அஹதுன், ஒருவர் இறந்துட்டா ஃபலா தஹ்பிஸுஹு, நீண்ட நெடிய நேரமெல்லாம் வீட்டில் வச்சிருக்காங்க. ஃபஅஸ்ரிஊஹு இலா கபரிஹி, கபருக்கு சீக்கிரமா கொண்டு போய் அடக்குங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறீங்களா, வல் யுக்ரஉ இன்த ரஅஸிஹி பி ஃபாத்திஹத்தில் பக்ரா, தரமாட்டு பக்கமா வந்து பக்ரா சூராவுடைய ஆரம்பத்தை ஓதுங்க. ஃபஇன்த ரிஜ்லைஹி பி ஹாத்திமத்தில் பக்ரா, அந்த மையத்துடைய கால்மாட்டு பக்கமா வந்து பக்ரா சூராவுடைய கடைசியை ஓதுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷுஅபுல் ஈமான் என்ற ஹதீஸ் கிதாபிலே இத பதிவு செஞ்சிருக்காங்க. ஆகவே தான் அந்த கபருக்கு அருகிலே குர்ஆனை ஓதுவதும் கபருக்குள்ளே இருப்பவருக்கு பலன் அளிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து ஒருவர் அடக்கம் செஞ்சாச்சு. செஞ்சதுக்கு பிறகு அந்த கபரை தோண்டுகின்ற சூழ்நிலை வந்தால் என்ன செய்வது? அப்படி தோண்டலாமா? மறுபடியும் தோண்டி மையத்தை எடுக்கலாமா? அந்த அடக்கம் செஞ்ச இடத்தை தோண்டலாமா என்று கேட்டால் தோண்டலாம். காரணம் என்ன? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு காரியம் தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தான் அவங்க செஞ்சாங்க. அவங்களே சொல்றாங்க, உஹது யுத்தத்திலே எனது அருமை தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது அவர்கள் கூட இன்னொருவரையும் சேர்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஏன்னா உஹது யுத்தத்துல பல பேர் ஷஹீத் ஆயிட்டாங்கல்ல, அதனால ஒரு கபர்ல 2 பேர், இன்னொரு கபர்ல 3 பேர், இப்படிதான் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதை பற்றி சொன்னாங்க, என் தந்தையால் கூட இன்னொருவரும் சேர்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டால் இது எனது உள்ளத்தை உறுத்திக் கொண்டே இருந்தது. எப்படி இருந்தாலும் நமது தந்தையாரை தனியாக நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று 6 மாதங்கள் கழித்து அந்த இடத்தை தோண்டினேன். எனது தந்தையாரின் அந்த உடலை பார்த்தேன். என்ன ஆச்சரியம்! அப்பொழுது வைத்தால் எப்படி இருக்கும்? அந்த வகையிலே இருந்தது. எந்த சிதைவும் இல்லை, சேதாரமும் இல்லை என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப எந்த சிதைவும் இல்லைன்னா இறை நேசர்களுடைய உடலை மண் தீண்டாது என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி. 6 மாதங்கள் சென்று விட்டன, ஆனால் உடல் அப்படியே இருக்கிறது, அன்று வைத்ததை போல் இருக்கிறது. ஹதீஸ் சொல்கிறது, புகாரி நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த ஹதீஸிலிருந்து தான் ஒரு சட்டத்தை நம்ம எடுக்கிறோம். என்னன்னா, ஒரு மையத்தை அடக்க செஞ்சுட்டான், தோண்டணும்னு ஒரு சூழ்நிலை பார்த்தா தோண்டி கொள்ளலாம். அதனால தானே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தோண்டிதான் எடுத்தாங்க. தந்தையாரோட மையத்தை 6 மாதம் கழிச்சு தான் எடுத்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தானே நடந்தது. மார்க்கத்திலே கூடாது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பாங்கல்ல. அதனால இப்படி இருக்கலாம். அப்போ அவர் நடக்க செய்யும் போது உயர்ந்த ஒரு பொருள் ஒருவர் வச்சிருந்தாரு, அதுக்கு வந்து மூடிட்டு வந்துட்டாங்க. பிறகுதான் தெரியுது நான் வச்சிருந்த அந்த உயர்ந்த விலைக்கு, சாதாரண விலைக்கு யாரும் பிரச்சனை பண்ண போறது இல்லை, கவலைப்பட போறது இல்லை. ஆனா விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்தா உள்ளே விழுந்துருச்சு, கன்ஃபார்ம் தான், உள்ளே விழுந்து கன்ஃபார்ம். இப்ப தோண்டி எடுக்கலாமாங்க? தோண்டி எடுக்கலாம் நிர்பந்தத்துக்கு. அதே போல இன்னைக்கு ஒருவருடைய இறப்பிலே சந்தேகம் வந்து விட்டது. உறவினர்கள் ரிப்போர்ட் பண்ணாங்க, இவர் இயற்கையாக மறக்கல, மரணிக்கல, இவரை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேஸ் போடலான்னு வச்சுக்கிறாங்க. யார்? அவர் உறவினர்கள். யாரோ ஒரு போறதுக்கான கிடையாது,
அந்த மையத்துடைய பையன் கேஸ் போடுறாரு, பாப்பா போடுறாரு. இப்போ அப்படி கேஸ் போயிட்டா நிச்சயமா பரிசோதிக்கணும், இது கொலை செய்யப்பட்டாரா இயற்கையான பரிசோதிக்கணும். அப்ப வெளியில எடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் இது நிர்பந்தம்ங்கிற அடிப்படையில அந்த மையத்தை எடுக்கவும் செய்யலாம்ங்கிற புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல இயற்கை சீற்றம் ஏற்படுகின்ற போது பல பேர் மரணித்துருவாங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கும் கபரு தோன்றதுங்கிறது சிரமமாகும். அந்த வகையில நீண்ட கபராக தோண்டிட வேண்டியது, நீண்ட குழி, அதெல்லாம் பல மையத்தில அடக்க செய்வாங்க. இப்படி செய்யலாமா? செய்யலாம். இப்ப நடக்கிற சுனாமி ஏற்பட்ட போது என்ன நடந்தது? சுனாமியில பல பேர் இறந்துட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. நம்ம மார்க்க பிரகாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முஸ்லிம்கள் எத்தனை பேர் ஒரே குழியில் தான் நடக்க செய்யப்பட்டாங்க. அதுபோல இப்ப சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட பூகம்பம், இயற்கை சீற்றம், எத்தனை முஸ்லிம்கள் வஃபாத்தாயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே கபரை தான் அடக்கம் செஞ்சாங்க. அந்த மாதிரி செய்யலாமா? செய்யலாம். ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். உலக யுத்தத்தில் ஷஹீதான சஹாபா பெருமக்கள் 2 பேர் 3 பேர் அப்படிதான் அடக்கம் செஞ்சாங்க. அதன் அடிப்படையிலேயே செய்து கொள்ளலாம். அதே போல பாருங்க, கபரிஸ்தான்ல ஒரு சில பேர் சில ஐதீகத்தை, சில நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. நம்முடைய உறவினர்கள் ஒரே இடமா நல்லடக்கம் செய்யப்படணும். அவங்க எங்க வாப்பாங்கன்னா, எங்க உமாங்கன்னா, என்னோட பாட்டாளாங்கன்னா, அப்படி சில பேர் விரும்புவாங்க. அப்படி விரும்பலாமா? விரும்பலாம். ஆனால் அதை போய் கட்டாயப்படுத்த கூடாது. கபரிஸ்தானுடைய உரிமை அங்க இருக்கக்கூடியவரை பார்த்து இங்க தான் கூட அவங்க சொல்லி பார்க்கலாம், செஞ்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ். இல்லைங்க, இங்க ஒரு ரூல் இருக்குது, வரிசையா தான் அடிக்க கபர்களை அடக்கம் செஞ்சுட்டே வர்றோம், அந்த மாதிரி அங்குள்ள சொன்னா அங்க வற்புறுத்த கூடாது. ஆனா விருப்பம் தெரிவிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா அப்படி செல்லவார்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு மக்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க மதீனா ஷரீஃப்ல. ஜன்னத்துல் பகீங்கிற கபர்ஸ்தான் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு முதல் மையத் அவர்கள் தான். அவங்கள நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கல்லை தூக்கி கொண்டு வந்து கபருக்கு அருகிலே வைத்தார்கள். சொன்னாங்க, ஏன் தெரியுமாங்க வச்சேன்? இவர் எனது சகோதரர். இஸ்லாத்தின் அடிப்படையில் சொன்னாங்க, எனது குடும்பத்தினரையெல்லாம் இந்த பகுதியில் தான் நல்லடக்கம் செய்வேன். ஆகவேதான் இங்கே ஒரு அடையாளத்துக்காக கல்லை வைத்து நின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால உறவினர்களுக்கு அருகிலேயே இவங்களை அடக்கலாம் அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கலாம். அதனால் தவறு கிடையாது, மார்க்கம் ஆமாக்கப்பட்டது. ஆனா இந்த ஹதீஸை போய் கபரிஸ்தானுடைய பொறுப்புதார டாக்டர்கள் இங்கதான் அடக்கம் சொல்லிட்டு சண்டை முடிஞ்சிருக்க கூடாது. ஏன்னா அங்குள்ள சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும். அடுத்து கபருள்ள இடங்களுக்கு நாம் சென்றால் கபருக்கென்று சில மரியாதை இருக்கிறது. நம் கண்களுக்கு தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்களே தவிர அங்கே இருக்கிறார்கள் தானே சகோதரர்கள், அவர்களை மதிக்க வேண்டும் அல்லவா? உயிரோடு இருக்கிற சகோதரருக்கு எப்படியெல்லாம் நாம் மரியாதை செய்வோம். அதுதானங்க இஸ்லாம். இஸ்லாம்ல என்ன? இறைவனை வழிபடுவது, மனிதர்களை மதிப்பது, ரெண்டும் தான் இருக்குது. நான் அல்லாஹ் வணங்குறேன், அல்லாஹ் வணங்குறேன், அதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க போச்சு. ஏன் அப்படி நிப்பாட்டினால்தான் இப்படி தோத்து போனா? அல்லாஹ் வணங்கிட்டான்ல, அவன் ஏன் தோத்து போனா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் சஜ்ஜா செய்ய மாட்டேன், இந்த சஜ்ஜா என்பது மரியாதை நிமித்தமாக உள்ள சஜ்ஜா மாட்டேன்ட்டான். இறைவனை வணங்கினான், ஆனால் இறை நேசரை மதிக்க மாட்டேன் என்றான், தூக்கி எறியப்பட்டான், இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளானான். அப்படி என்ன புரியுது? நம்ம மார்க்க ரெண்டையும் சொல்லுது, ரெண்டும் செய்யணும். அதனால உயிரோடு இருக்கிற மனிதர்களை மதிப்பது போன்று மரணித்தவர்களையும் தான். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கபரிஸ்தானுக்கு போன செருப்பணிந்து கொண்டு போக வேணாம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கபரிஸ்தானே இருக்கிறாங்க. ஒரு சஹாபி, சட்டம் தெரியாது அவங்களுக்கு, செருப்பு அணிஞ்சுக்கிட்டு கபருக்கு மத்தியில் நடந்து போனாங்க. பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டாங்க, வாங்க அல்திஹிமா, உங்களுடைய 2 காலணிகளை இங்கே கலற்றுங்கள், அது பிறகு போங்க அப்படின்னாங்க. அபூ தாவூதிலே இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மரியாதை, செருப்பு அணிஞ்சு போகாதீங்க. அதனால நம்ம கபரிஸ்தான் போனா உள்ள நம்ம வெளியிலேயே கட்டுதான் போகணும். ஆனால் சில கபரிஸ்தான்ல நம்ம செருப்பு இல்லாமலே நடக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அழகா சுத்தமா அற்பமா அமைச்சு வச்சிருப்பாங்க, சோழையாக அமைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா சில கபரிஸ்தான்ல செருப்பு எல்லாம் போக முடியாது, முள்ளா இருக்கும். அந்த பேருன்றது இல்லை. பொதுவா ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட சரியா செய்யணும். செருப்பு இல்லாம நடக்கணும், மார்க்கம் சொல்லுது. செருப்பு இல்லாம நடக்க தகுந்தவாறு இடத்தை சுத்தமா வைக்கணும்ல.
அப்ப அந்த பள்ளி நிர்வாகிகள், கபரிஸ்தானுக்குரிய பள்ளி நிர்வாகிகள் இதில் கவனம் செலுத்தணும். ஏதோ வர்றாங்க, அதுக்கு நான் போறாங்க அப்படின்ட்டு மனோசலக்காக மட்டும் வார்த்தை போறதல்ல. வருகின்ற மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுக்க வேண்டும். இப்ப பள்ளிக்கு வர்றாங்க, தொழுவதற்கு தண்ணீர் வசதி, மின்விசிறி வசதி, ஏசி வசதி, லைட் வசதி செஞ்சு கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி தான் கபரிஸ்தான் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள் செய்யணும். சுத்தமா வைக்கணும், முள் இல்லாம. சில இடங்கள்ல முள்ள குத்துருங்க. அதனால மற்ற இடங்கள்ல சும்மா போங்க, கபரிஸ்தான் செருப்பு கொண்டு விடுவாங்க. ஏன்னா அங்க அவ்வளவு முள்ளு. இப்படி எத்தனை கபரிஸ்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு உண்டான மரியாதை கொடுக்க சொன்னாங்க. அடுத்து இன்னொரு மரியாதை என்ன தெரியுமா? கபருக்கு மேலே உட்காராதீங்க. கபருக்கு மேலே உட்கார்வது, நான் தஜ்லிசு அலல் கபர், கபருக்கு மேலே உட்காராதீங்க. அப்படி உட்கார்வது எவ்வளவு பெரிய விபரீதம் தெரியுமா? சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நெருப்பு கங்கின் மீது மேலே அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் அந்த நெருப்பு நீங்கள் அணிந்திருக்கிற ஆடையையும் சுட்டரிக்கிறது, உங்களுடைய உடலையும் சுட்டரிக்கிறது என்றால் அது பரவாயில்லை, கபருக்கு மேலே உட்காராது. அப்படி எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் இது. நெருப்புக்கு மேல உட்கார்ந்து உடை எல்லாம் கரிஞ்சு போச்சு, ஆனா பரவாயில்ல, இங்க உட்காராதீங்க கபருக்கு மேல அப்படின்னா அந்த அளவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட அது மரியாதை. கீழே ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க மேல போய் உட்கார்ந்து இருந்தாங்க, ஏன்னா நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க மரியாதையா? அதனாலதான் இப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இன்னொன்று என்னன்னா, கபருக்கு மேலே எந்த கட்டடத்தையும் கட்டாதீர்கள். நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுபனா ஐயுஜஸ்ஸல் கபர் வ ஐயுபனா அலைஹி வ ஐயுqஅத அலைஹி. மூணு பாயிண்ட் சொல்றாங்க முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கபரை பூசக்கூடாது. தஜ்சீசுல் குபூர்மாக. குபூர்னா கபர், கபர்னா முஃபரது சிங்குலர், குபூர்னா பன்மை. தஜ்சீஸ்னா பூச, சுண்ணா போட்டு பூசுறது. இதே செய்யாதீங்க, தடுத்தாங்க. அடுத்து கபருக்கு மேல கட்டடத்தை கட்டாதீங்க. கட்டடங்கிற என்ன? வீடு, கடை, திருமண ஹால் இந்த மாதிரி எல்லாம் கட்டுறது, இது கூடாது. அடுத்து சொன்னாங்க கபருக்கு மேலே உட்காருவது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க பிரச்சனை இல்லை. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விஷயத்தை சொல்லும் பொழுது ரெண்டு இடத்துல ஒரு வார்த்தையும் இன்னொரு இடத்துல வேறு வகைன்னு சொல்றாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது புரியாத வகாபிகள் தான் பூசக்கூடாது எல்லாம் பூசக்கூடாது அதெல்லாம் பார்க்கணும். இதை விவாதத்திலே நாங்கள் சொன்னோம். சும்மா இங்கேயோ அல்லது பொதுக்கூட்டங்களை மட்டுமல்ல, நேருக்கு நேரம் உட்காந்து அப்படி வாதம் செய்யும்போதே சொன்னோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பேச்சாற்றல் ஜவாமியுல் கலீம் என்கிறார்கள். எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 6 எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு ஜவாமியுல் கலீம். முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜவாமியுல் கலீம் என்றால் மிகச் சிறந்த பேச்சாற்றல், குறைந்த சொற்களை கொண்டு அதிக விளக்கங்களை தருவது ஜவாமியுல் கலீம். இது எனக்கு வழங்கப்பட்டது, வேறு எந்த நபிக்கும் இது தரப்படலைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவங்க வார்த்தைகளை கச்சிதமா போனாங்க. கபரை பூசக்கூடாது, கபரின் மேலே பூசக்கூடாது. கபரை பூசக்கூடாது, அங்க அழகிற வார்த்தை வரல. அடுத்து வாங்கிக்குள்ள அழகி கபருக்கு மேலே கட்டணம் கட்டக்கூடாது, இங்க அழா வந்திருக்கு. அழகி கபருக்கு மேலே உட்கார்வது, இங்கே அழா வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஸல்லல்லாஹு காலத்துல எல்லாம் கபர் நடந்த உள்குழி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. அல்-லஹத் உள்குழி, அந்த உள்ளுக்க வச்சுட்டு அப்புறம் செங்கல் மாதிரி உள்ள கல்லை அடிப்பாங்க. செங்கல்னா நெருப்புல சுட்டது சிவப்பு கடல்ல இருக்கும். அதுல நெருப்புல சுடுறதுக்கு முன்னால வேறு கடல்ல தான் இருக்கும், களிமண் கடல்ல தான் இருக்கும். களிமண்ல தானே செய்வாங்க. அந்த அரபு நாடுகள்ல உள்ள அந்த கல்ல நபின், அந்த நபின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரில் வைக்கப்பட்டது, மற்ற சஹாபா பெருமக்களுக்கும் வைக்கப்பட்டது. அங்க போய் கல்லை மட்டும் அடிக்கி தான் வைக்கணும், உள்ள போய் பூசிக்க கூடாது. கபரை பூசாருங்க, கல் அடிக்கிறீங்களா அதோட சரி, பூசக்கூடாது. கபருக்கு மேலங்கிற வார்த்தை அங்க வரல. சரி, கட்டணம் கட்டக்கூடாது வந்திருக்கு தானே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்ப தர்காவை கட்டுறதுனால சில பேர் பேசுறாங்க, கட்டக்கூடாதுன்னு தான் வந்திருக்கு கட்டணம், தர்கா கட்டிருக்கீங்க மேல அப்படிங்கிறான். அங்கே வக்ஃபுடைய சொத்துக்கு சொல்லப்பட்ட மேட்டது. ஏன் வக்ஃபுல்லா எல்லோருக்கும் சொந்தமான, எல்லா முஸ்லிம்களுக்கும் சொந்தமான ஒரு கபரிஸ்தான்.
அங்கே போய் கட்டணங்கள் ஆரம்பிச்சா கல்லறைன்னு சில சமயங்களில் சில மதங்களில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட்ட ஆரம்பிச்சா அப்புறம் குறிப்பிட்ட கபரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்ட முடியாது. அதனால தான் கட்டக்கூடாது. வக்ஃப் எல்லாருடையது. நீங்க கட்டி வச்சுட்டா அப்படியே கட்டுவாரு. அடுத்த ஒரு மையத்தோறி இடம் நல்லா செய்வீங்க. 10 வருஷம் ஆகி போச்சு, கட்டளை இருக்குமே. ஆகவே தான் கட்டக்கூடாதுன்னு நம்ம செலவுலாம் சொன்னாங்க. தர்காக்கள் இருப்பதெல்லாம் அவருடைய சொந்த இடங்கள். அது பொதுமக்களுடைய முஸ்லிம்களுடைய பொது கபூர்ஸ்தான் அல்ல. ஆகவே இந்த சட்டம் அங்க வரவே செய்யாது. ஆனா பொது கபூர்ஸ்தானாக இருந்தா கபருக்கு மேலே கட்டக்கூடாது என்று எல்லா இமாம்களும் சொன்னாங்க. பள்ளிவாசல் உள்பட பள்ளிவாசல் கட்டலாமா? கபூர்ஸ்தானுக்கு மேல கபூருக்கு மேல ஹராம் ஆச்சாங்க. இமாம்கள் சொன்னாங்க ஹராம். வீடு மட்டும் இல்ல, கடை மட்டும் இல்ல. ஆனா சில இடங்கள்ல எல்லாம் கபூர்ஸ்தான் இருக்குது, பள்ளிக்கு வருமானம் தேவை, ஒரு 2-3 கடைகள் கட்டி விடுறாங்க. வேற இடங்கள் கட்டுங்க. சரி, கபரிஸ்தான்ல கபர் இதுவரைக்கும் அடக்கம் செய்யப்படலை. அப்படி இருக்கணும், பெரிய கபரிஸ்தானா இருக்கும். சில இடங்கள் வந்து கபரே மையத்தை அடக்கம் செய்யப்படாத கபர்களும் இருக்கும் அல்லவா? அங்க கட்டலாமா? அங்க கட்டலாம், பிரச்சனை கிடையாது. தேவைப்பட்ட கட்டணம் செலுத்திட்டு வேற மையத்தை அடக்கம் செஞ்சுக்கலாம். ஆனா கீழே மையத்து இருந்தா மேலே கட்டக்கூடாது. பள்ளிவாசல் தான் ஆரம்பம். அதனாலதான் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மக்கா பள்ளிவாசல் இருக்குதுல்ல, இந்த பள்ளிவாசலுக்கு சில நல்லடியாரும் சொல்ல போக மாட்டாங்க. ஏன்? அந்த பள்ளிக்கு கீழே அவ்வளவு கபறுகள், கபறுகளுக்கு கபரிஸ்தான். ஒரு காலத்துல ஒரு கூரை கொட்டாய் மாதிரி பள்ளியாச அந்த கபரிஸ்தானுக்குள்ள வேற ஒரு பகுதிகள் அந்த பக்கமா இருந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த கூரை கொட்டாயை தூக்கிட்டு இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி விட்டாங்க பள்ளியாசல். எத்தனை மையத்து, எத்தனை கபருக்கு இல்லை? ஹராம் ஆச்சா கபருக்கு மேல பள்ளியாசல் கட்டது? ஏன்? யஹூதி நசாராக்கள் செஞ்சாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதி நஸாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மஸாஜித், காரணம் அவர்கள் தங்கள் நபிமார்களின் கபர்களை பள்ளிவாசல்களாக அமைத்துக் கொண்டு விட்டார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பள்ளிவாசல் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்ன? பள்ளிவாசல் செலவிருப்போ இந்த தலாவுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கும்ல, அதை போய் சொல்லிட்டு இருக்காங்க. கபருக்கு மேல பள்ளிவாசல் கட்டுறதுக்கு செலாதுனாக்கா கபருக்கு பக்கத்துல, அதான் தலாவுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் கட்டுனா அதை போயிட்டு கூடாது கூடாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நல்லடியார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பள்ளிவாசலை கட்டினாங்கன்னு குர்ஆன் பேசுகிறது. குகை தோழர்கள் எல்லாம் சொன்னாங்க. அதனால தானே சூரத்தில் கஹ்ஃப்னு பேர் இருந்துச்சு. கஹ்ஃப்னா குகை. சில இறை நேசர்கள், இளைஞர்களாக இருந்த இறை நேசர்கள், அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லலாம். அந்த சூறாவுக்கு பேரே சூரத்தில் கஹ்ஃப். அதுல நல்லடியார்கள் சொன்னார்கள், இந்த கஹ்ஃப் தோழர்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்களுக்கு பக்கத்திலே நாங்கள் ஒரு பள்ளி வாசலை ஏற்படுத்த விரும்புகிறோம். லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கபருக்கு மேல தாங்க கட்டக்கூடாது. கபர் கீழே இருக்குது, மேல பள்ளிவாசல் இது கூடாது. கபர் எங்க இருக்குது? பள்ளிவாசல் அங்க கட்டுறாங்க. உங்களுக்கு என்ன குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறாங்க, சொல்றாங்க. கபர் தோழர்கள் நடக்க செய்யப்பட்டிருக்கு பக்கத்துல பள்ளிவாசல். இன்னொன்னு தெரியுமா? இப்போ வாங்க மஸ்ஜித் நபவிக்கு வாங்க. மஸ்ஜித் நபவில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் இருக்குது. அவங்க பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கபர் இருக்குது. அதுக்கும் பக்கத்துல உமர் கபர் இருக்கு. 3 கபர் இருக்கா? பள்ளிவாசல் கூட தானே 3 கபர் இங்க, பள்ளிவாசல் பக்கத்துல ஒட்டி தானே இருக்குது. ஒன்னா தானே இன்னும் சொல்ல போனா பள்ளிக்குள்ள இந்த 3 கபர் உள்ள இடம் பிரிக்கப்பட்டிருக்கிறதே தவிர பள்ளிக்கு மஸ்ஜித் நபவி பக்கத்துல இருக்கா இல்லையா? அப்போ தர்காவுக்கு பக்கத்திலேயே பள்ளிவாசல் கூடாதுன்னா மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடாதுன்னு வரேன். அது யோசிங்க. இன்னொன்னு, இவங்க கபரை வணங்குகிறார்கள் அப்படிம்பாங்க. இங்கதான் அந்த குற்றச்சாட்டு உடைப்பட்டு போகிறது. கபரை வணங்குபவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் அருகிலே ஏன் பள்ளிவாசலை கட்டி அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? கபரை தான் வணங்கிட்டு இருக்கிறா போதுமே. தெளிவாக இருக்கிறார்கள் முஸ்லிம் மக்கள். இறைவனை வணங்குகிறோம், இறை நேசர்களை ஜியாரத்து செய்கிறோம். இங்க வந்து ஜியாரத்துக்கு அல்லாஹ் கூட பாங்க சொல்றாங்க, போறாங்க பள்ளிவாசலுக்கு. எவ்வளவு தெளிவு முஸ்லிம்கள்! ஜியாரத்து வேற, வணக்க வேற. இல்ல தியானம் செய்வது வழிபாடு வணங்குறாங்கன்னா பள்ளிவாசலே தேவையில்லைங்க. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, உலகத்துல எங்கெல்லாம் தர்காக்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பள்ளிவாசல்கள். மஸ்ஜித் நபவியில ஆரம்பிச்சு மஸ்ஜித் நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குதுல பக்கத்துல பள்ளி, கௌசநாயகம் ரலியல்லாஹு பகதாத் ஷரீஃப்ல
அவங்களுடைய ரவுலா பக்கத்துல பள்ளி, அஜ்மீர் நாயகம் அவங்களுடைய நல்லடக்கம் பள்ளி. நாகூர்ல போங்க, நாகூர்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னன்னு சொன்னா வலது பக்கம் பள்ளி, இடது பக்கம் பள்ளி, அப்ப குளத்துக்கிற பின்னாலே உங்களுக்கு பள்ளி. ஏன் எந்த வகையில நீ தொழுகை விட்டுறாத, தொழுகை நேரம் தொழு இல்ல, அங்க போகணும் பாரு, அங்க இருக்கிற தொழு. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வணக்க வழிபாட்டிலே உயிரோட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நிர்வாகங்கள் அல்லாம மறந்துடாத. ஆகவேதான் பள்ளி வாசல்கள் முஸ்லிம்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இப்ப சேல் செஞ்சுட்டே இருப்பாங்களா, பங்கன் சத்தம் கேட்குமா, போதுவாங்க பள்ளிவாசலுக்கு. இல்லை இங்கேயே நம்ம வணங்குறோம்னா போய் அவங்க பள்ளிவாசல் போறாங்க. போங்க போய் பாருங்க, பள்ளிவாசல் நிரம்ப வழி சொல்லுங்க நேரத்துக்கு. இவங்களே கற்பனை பண்ணிக்கிறது, அவங்க வழிமாறு வணங்குறாங்க, வழிமாறு இவங்களே கற்பனை பண்ணி குற்றச்சாட்டு வச்சிருக்கல. ஆனா முஸ்லிம் மிக தெளிவா இருக்கிறாங்க. ஆனா குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் மறுமையை இழந்து நிற்கிறார்கள். வழிமார்களை வணங்குறாங்கன்னா ஷிர்க்கு, அந்த ஷிர்க்கை செய்கிறார்கள் என்று குற்றம் சுமத்தப்படுகிறது. உண்மையிலேயே அப்படி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அப்படி இல்லாம இருந்தா நீங்க ஒரு முஸ்லிமை பார்த்து ஷிர்க்கு செய்றீங்க, குஃப்ர் செய்றீங்கன்னு சொன்னா நீங்க ஷிர்க்கு ஆகி போயிருங்க, நீங்க காபிரா போயிருங்க. இதை நான் சொன்னா அப்படி சொல்லலாம்னு சொல்றாங்க. ஒரு முஸ்லிமை பார்த்து காபிரே என்று அழைத்தால் அதற்கு அவர் பொருத்தமில்லையானால் அந்த வார்த்தை உன்னை நோக்கி திரும்பிவிடும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்டார்கள். ஆகவேதான் எந்த ஒரு இதா இருந்தாலும் ஹதீஸிலே என்ன வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உண்மையை புரிந்து நடக்கின்றவர்களால் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ்